இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகண காலத்தில் கோவில் நடை சாற்றப்படுவது ஏன்? இறைவன் இருக்கின்ற இடத்திலே, இறைவனினுடைய சாநித்தியம் இருக்கின்ற இடத்திலே கிரகணத்தால் தோஷம் உண்டாகுமா அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போறோம். நிச்சயமாக இறைவன் இருக்கின்ற இடத்திலே, இறைவனினுடைய சாநித்தியம் இருக்கின்ற இடத்திலே தோஷம் என்பது உண்டாகாது. இந்த கிரகண தோஷமானது எந்த விதத்திலும் அந்த மூர்த்தங்களை பாதிக்காது. அப்புறம் ஏன் சார் கோவில் நட சாத்திரம் அப்படின்னு கேட்டால், அந்த கோவிலுக்குள்ளாக மனிதர்களாகிய நாம் நடக்கிறோம் அல்லவா? மனிதர்களாகிய நாம், அதாவது இந்த கோவில் சிப்பந்தினே வச்சுப்போமே, கோவில் குருக்கள் இருப்பார், ப்ளஸ் பார்த்தோம்னா இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, பெருக்கி தள்ளுறவங்க இருப்பாங்க, மடப்படியில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா? கூட மாற அந்த பரிச்சாரகர்னு சொல்லுவார், அந்த விளக்கெல்லாம் ஏற்றி தர்றதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? இவர்கள் அனைவரும் மனிதர்கள் தானே. கிரகண காலத்திலே மனிதர்கள் மேல் தோஷம் என்பது வந்து சேரும். மனிதர்களாகிய நம்மீதும் நாம் அணிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆடைகளின் மீதும் அந்த கிரகணத்தினுடைய அந்த தோஷமானது, அதாவது அந்த ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கதிர்வீச்சானது வந்து தாக்கி நம்மை குற்றம் உள்ளவர்களாக ஆக்கி விடுகிறது. அந்த நேரத்திலே நாம் இறை மூர்த்தங்களை தொடக்கூடாது தானே. இப்படி யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு தீட்டு அப்படிங்கிறது ஒரு இருக்கு, அல்லது ஒரு பிறப்பு தீட்டு, ஒரு இறப்பு தீட்டு அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரி மாத விலக்கான பெண்கள் கூட ஆலயத்திற்குள் செல்வதில்லை இல்லையா? ஏன்னு சொன்னால், ஒரு தீட்டு என்பது நம் மீது இருக்கிறது அப்படிங்கிறதுனாலே போகிறதில்லை. அந்த மாதிரி கிரகண காலத்திலே மனிதர்களின் மீது தீட்டு என்பது வந்து சேர்ந்து விடுகிறது என்பதனால்தான் இவர்கள் அந்த ஆலயத்தில் நடைய சாத்தி வச்சிடுறா, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடைய சாத்தி வச்சிடுறா. இது போக கிரகண காலத்திலே ஒரு முறை மந்திரத்தை ஜபித்தாலே அது 1000 முறை ஜபித்ததற்கான பலனை தரும் அப்படின்னு சொல்றார். இறைவனினுடைய சாநித்தியம் கூட அந்த கிரகண காலத்திலே மிகவும் அதிகரித்து கொண்டே செல்லுமாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு 15 வாட்ஸ் பல்பு இருக்குன்னு சொன்னால் கூட அந்த நேரத்திலே ஹெவி வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து சேருமாம். ஹெவி வோல்டேஜ் அப்படிங்கிறது வரும் பொழுது, அதாவது 1 வாட்டுக்கு 1000 வாட்ஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணால் கூட, ஒரு முறை மந்திரம் சொன்னால் 1000 முறை பலம் வந்து சேருகிறதுன்னு சொல்கிறா. அப்போது ஒரு 15 வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பவரானது அங்கே 15,000 வாட்ஸாக மாறிடுறது இல்லையா? ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறது அங்கே வந்து சேரும் பொழுது மனிதர்களாகிய நம்மால் அந்த ஹை வோல்டேஜுங்கிறத தாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த நேரத்திலே பூஜைகளை செய்ய வேண்டாம். அந்த கிரகண நேரத்திலே நீங்கள் நடைய சாத்தி வச்சுருங்கோ, அதனை விடுத்து நீங்கள் தனியாக போய் ஜபம் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. கிரகண நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது, ஆலயத்தினுடைய நடையை சாத்தி வச்சுருவா. நம்ம தனியாக வீட்டில் ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஜபம் பண்ண வேண்டியது. ஒரு முறை நாம் மந்திரத்தை ஜபித்தாலே அது 1000 முறை ஜபிப்பதற்கான பலன் என்பது நமக்கு வந்து சேர்ந்துவிடும். அந்த நேரத்தில் வேற எந்த நெகட்டிவான சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நம்ம வச்சுட்டு ஜபம் பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸே நமக்கு அதிகமாக வந்து சேர்ந்துடும். மேலும் மேலும் அதிகமான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தான் அந்த நேரத்தில் வந்து சேர்ந்துடும் சொல்கிறா. அதனால் என்ன பண்ணணும் சொன்னால், நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையோடு இருக்க வேண்டுமே தவிர, கிரகண காலத்திலே நாம் ஆலயத்திற்கு சென்றுதான் வழிபட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மேலே அந்த தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுறது. நம்முடைய தீட்டானது அந்த ஆலயத்திலே அது எங்கேயும் ஒட்டிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தானே தவிர, அங்கே இறை மூர்த்தத்தில் வலுவிழந்து விடுகிறது அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. இறை மூர்த்தமானது மிகவும் வலுவினை பெற்று விடுகிறது. அதிகப்படியான பவர் அப்படிங்கிறது அங்கே வந்து சேர்ந்துடுறது. அந்த அதிகப்படியான பவரை நம்மால் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆலயத்தினுடைய நடையினை சாற்றி வைக்கிறார்கள். கிரகணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து சயின்ஸாக பார்த்தா கூட அந்த கிரகண காலத்திலே, குறிப்பாக அந்த சூரிய கிரகண காலத்தில் பார்த்தோம்னா யூவி ரேஸ் அப்படிங்கிறது அதிகமாக பாஸ் ஆகும் இந்த பூமிக்குள்ளேன்னு சொல்கிறா. அந்த யூவி ரேஸ் பாஸ் ஆகிறதுனால தான் நம்ம வந்து அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வச்சுருப்பா தெரியுமா? ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால், அது நம்முடைய வயிற்றிலே சென்று நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் அந்த யூவி ரேஸினுடைய காரணமாக நம்முடைய உடல் ஆரோக்கியமானது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? அமைதியாக உட்காந்து ஜபத்தினை மட்டும் செய்ய வேண்டியது. கிரகண காலத்திலே இறைவனினுடைய சாநித்தியம் என்பது கண்டிப்பாக குறையாது. அது வந்து 1000 டைம்ஸ் மல்டிபிள் ஆகிடும். அந்த வீரியத்தை நம்மால் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஆலயத்தினுடைய நடையை சாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் அந்த கிரகண காலத்தினுடைய விதிமுறைகளை சரியாக பின்பற்றினோமையானால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது என்றென்றும் நல்லபடியாகவே இருக்கும்.
சர்வே ஜனாக சுகினோ பவந்து.